விஜய் சசிகலா ரகசிய சந்திப்பு, செங்கோட்டையன் மாஸ்டர் பிளான், அழிவின் விளிம்பில் அதிமுக. அதாவது இன்னும் 5-6 மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்காக தேர்தல் அரங்கு வேகமாக செயல்பட்டு வருகிறது. அதிமுக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தையும், திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பயணத்தையும் தொடங்கியுள்ளது. மேலும் மத்திய அரசு செயல்படுத்திய எஸ்ஐஆர் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் புதிய கட்சி தொடங்கியவுடன் பாஜக கூட்டணியில் சேர்ந்துவிட்டார். இதனையடுத்து 1 வருடத்திற்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணியில் சேரும்போது தினகரன், ஓபிஎஸ், சசிகலா மூவரும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனை முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இது நிறைவேறாத நிலையில் அண்மையில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செயல்பாடுகள் பிடிக்காத காரணத்தினால் தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இருவரும் கூட்டணியில் இருந்து விலகினார்கள். இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்படி இருந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தாவேகாவில் இணைந்தார். இவரைத் தொடர்ந்து தினகரன், ஓபிஎஸ், சசிகலா மூவரும் தாவேகாவில் இணைவார்கள் என்று கருதப்பட்ட சமயத்தில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக தெரியவில்லை. விஜயுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தினகரன் கூறி வந்த நிலையில் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த பிறகு விஜய் தினகரனை கருத்தில் கொள்ளவில்லை என்ற வாதமும் வலுத்து வருகிறது. விஜயை வைத்து இபிஎஸ்ஐ பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த தினகரனுக்கு விஜயின் செயல்பாடு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுகவில் இருந்து அதிருப்தியில் இருக்கும் சில முன்னாள் அமைச்சர்களை தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய வைக்க முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுகவின் மிக முக்கிய முகங்களின் ஒருவரான தங்கமணி அதிமுக பொதுக்குழு தீர்மான குழுவில் இடம்பெறாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தங்கமணியும் அவரது ஆதரவாளர்களும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்கின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது பிரச்சனை முளைத்து கொண்டே வருகிறது. ஓபிஎஸ் தர்மயுத்தம், சசிகலா, டிடிவி தினகரன் நீக்கம் என அடுத்தடுத்து பரபரப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தது. இந்த நிலையில் சமீபத்திய மிகப்பெரிய அரசியல் பிளவு என்றால் அது செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதுதான். கோபிசெட்டிப்பாளையத்தில் மட்டும்தான் அவருக்கு செல்வாக்கு என அதிமுகவினர் சொன்னாலும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழகம் அறிந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் என்பதை மறுக்க முடியாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக செங்கோட்டையன் இருந்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராவதற்கும் செங்கோட்டையனும் ஒரு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்த நிலையில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது. அதே கோரிக்கையை முன்வைத்து பேசிய செங்கோட்டையன் தற்போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதே கையோடு நேராக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து இருக்கிறார் செங்கோட்டையன். செங்கோட்டையனின் வரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு பலம் கூட்டும் என்பதையும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் அதிமுகவில் அதிருப்தி தலைவர்களை ஒருங்கிணைத்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்து செங்கோட்டையன் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கடந்த சில தினங்களாகவே 2 முன்னாள் அமைச்சர்களுடன் செங்கோட்டையன் பேசி வருகிறார் எனவும் தகவல்கள் உலாவி வருகின்றன. அதே நேரத்தில் அவர்கள் யார் என்பது குறித்த தகவல் கிடைக்கவில்லை. தங்கமான முன்னாள் அமைச்சர், டெல்டாவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழக அளவில் பிரபலமான, குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கும் அரசியல் தலைவர்களில் ஒருவனான நாமக்கல்லைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்கின்றனர். செங்கோட்டையன் வெளியேறிய போது தங்கமணியும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் தங்கமணி மீதான அந்த வதந்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக அதிமுகவினர் கூறினர்.
இதற்கிடையே அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் அதில் வாசிக்கப்பட இருக்கும் தீர்மானங்கள் தயாரிப்பு பணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்றது. அன்றைய தினம்தான் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அந்த கூட்டத்தில் சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். ஆனால் கொங்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கும் தங்கமணி அந்த தீர்மான குழுவில் இடம்பெறவில்லை. அன்றைய தினமே இது தொடர்பான பேச்சுகளும் அதிமுக வட்டாரத்தில் பேசப்பட்டது. ஆனால் தீர்மான குழுவில் இடம்பெறாததால் தான் தங்கமணி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என அதிமுகவினர் விளக்கம் அளித்தனர். அதிமுகவில் பல ஆண்டு காலமாக உழைத்து வரும் தன்னை தீர்மான குழுவில் சேர்க்கவில்லை என தங்கமணி மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் நேற்று கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற கூட்டத்தில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை என்கின்றனர் அதிமுகவினர். ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசி வரும் நிலையில் தற்போது தங்கமணி அதிருப்தியில் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் விஜய் அரசியலுக்கு இணைந்து கட்சி வேலைகளை ஆரம்பித்தாலும் அவருக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்க யாருமில்லை. பல ஆண்டுகளாக தமிழகத்தில் வேரூன்றி இருக்கும் கட்சிகள் அனைத்தும் அதன் தலைவர்கள் வலிமையை கடைபிடித்து வந்தனர். ஆனால் விஜய்க்கு எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி செல்ல வேண்டும் என வழிகாட்டி சொல்ல யாருமில்லை. தக்க சமயத்தில்தான் எடப்பாடி கட்சியில் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் வெளியேறினார். பல ஆண்டுகளாக இருந்து வரும் திமுக, அதிமுகவிற்கு கூட கிடைக்காத வரவேற்பு தற்போது அரசியல் ஆரம்பித்த விஜய்க்கு கிடைத்தது எண்ணி அவர் கட்சியிலே இணைந்து விட்டார். இதனால் விஜய்க்கு மிகவும் பக்கபலமாக இருக்கும். எப்படி பிரச்சார மேடை இருக்க வேண்டும் என ஆரம்பித்து மக்களிடம் நடத்தும் பேச்சு வரை விஜயின் வலது கையாக அவர்தான் இருக்க போகிறார். கட்சியில் இணைவதற்கு முன் அதிமுகவில் இருந்தபோது சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்தார். ஆனால் எடப்பாடி அதற்கு ஒத்து வரவில்லை. தற்போது விஜய் கட்சியில் அவர்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை வைத்துள்ளார். இதனை மறுக்க முடியாமல் விஜயும் ஒப்புக்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் விஜயுடன் தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இணைவது ரீதியான செய்திகள் வெளியாகும். திமுகவை தாண்டி அதிமுகவிற்கு பெரும் எதிரியாக தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.